சுத்தரம்பா எப்படி பாருங்க. ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்க சிவா காலையில் தான் ப்ரே பாயிண்ட்டு ஆட்டோ எடுத்தேன், வருமானமே வரல சிவா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு போனால் சுத்தமாக வருமானம் இல்லை. வீட்டில் வேறு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல சிவா. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? சங்கீதம் 128 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லிக்கிறது, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார் உங்களுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாக உரைத்திருக்காரு. அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளாக வீண் போகாது. கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். சரி சிவா, ஏசப்பா மேலே நம்பிக்கையாக போகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. சரிங்க, நான் பார்த்து போங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். சரிடா, பாய், பார்த்துக்கலாம். எங்கம்மா போனோம்? போலாமா, ஏறுமா வந்து. ஏசப்பா சவாரியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ சவாரி கொடுத்தது நன்றி ஏசப்பா. லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் நேயர் அனைவருக்கும் இந்த இனிய நாளிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று நாங்கள் பிரயாசம் என்று ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம். அந்த வீடியோவில் பிரயாசப்பட்டு என் நம்பிக்கை வீண் போயிடுச்சுன்னு தேவனை தூசிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை அவ்விதமாக ஆசீர்வதிப்பார். யோபு அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேக உபத்திரங்கள், நோயினால் அவதிப்பட்டும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவன் பெற்றுக்கொண்டது அவன் இழந்து போனதை விட அதிகமாக தேவன் அவன் ஆசீர்வதித்தார். அதே போல நீங்களும் பிரயாசப்பட்டு வீண் போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் உரைத்தது ஒரு நாளும் வீண் போகாததை நிறைவேற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.